ஹலோ எவ்ரிவான். பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு அது நல்லா கண்ணாடி பதம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கினோடனே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பூண்டை நல்லா தோலோடையே தட்டி சேர்த்துக்கங்க. இதில் டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த பூண்டு தோல் தான். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கறி மசாலாவையும் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதில் உப்பு போட்டு அது வேகிற வரைக்கும் மூடி வைங்க. தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து கிண்டிட்டு தண்ணி, மஞ்சத்தூள், உப்புல ஊற வச்ச பாவக்காவை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கங்க. மூடி வச்சு பாவக்காய் வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நடுவில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி மிளகுத்தூள் போட்டு மூடி வச்சா முட்டை வெந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பாவக்காய் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.